உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 22ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 குஜவாசர யுக்தம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 6ஆம் நாள். இன்றைய தினம் முதலாவது ஆடி செவ்வாய். நான் ஆடி செவ்வாயை பற்றி, ஆடி வெள்ளியை பற்றி பிறகு நான் சொல்லித்தரேன். அன்றைக்கு முதலாவது ஆடி செவ்வாய், ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆடி செவ்வாய். இன்று ராகு காலம் 1:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் தோர்வு, ரிஷபம் பகை, மிதுனம் நன்மை, கடகம் பெருமை, சிம்மம் நட்பு, கன்னி லாபம், துலாம் புகழ், விருச்சிகம் தெளிவு, தனுசு புகழ், மகரம் முயற்சி, கும்பம் உயர்வு, மீனம் வெற்றி. தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜோதிட ரீதியான தகவல், ஜாதகத்தை பற்றி பார்க்க போகிறோம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படியான அமைப்பு, கிரக அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறேன். யாருக்குத்தான் வசதியாக வாழணும்னு ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை. நாங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்கின்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. பணக்காரனாக வாழ வேண்டுமா? பணக்காரனாக வாழ வேண்டுமாக இருந்தால் கையில் காசு எப்பவும் புழங்கிக் கொண்டே இருக்க வேண்டுமாக இருந்தால், காசை காசாக சேர்க்க முடிய வேண்டுமாக இருந்தால், வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் யாராருக்கு இருக்குது? மிகப்பெரிய கௌரவம் யாராருக்கு கிடைக்கும்? அதிர்ஷ்டங்கள் எல்லாம் ஏற்படக்கூடியவர்கள், லொத்தர், அதிர்ஷ்டம், புதையல், இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமெண்டா ஜாதகத்தை பார்த்து நாங்கள் சொல்லுவோம். சில பேரிட ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும், தரித்திரமான ஜாதகம், ரொம்ப கஷ்டம், முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பலவீனமடைந்து இருப்பார்கள். முதல்ல ஜாதகத்தில் நீங்கள் பணக்காரனாக வேண்டுமா? உங்களுடைய தனஸ்தானமும் லாபஸ்தானமும் பயங்கரமாக பலமடைந்திருந்தால் அவர்கள் பணக்காரர்கள். ஜாதகத்தை எடுத்த உடனே பார்க்கலாம். தனஸ்தானம் என்றது 2வது வீடு, லாபஸ்தானம் என்பது 11வது வீடு. இந்த தனஸ்தானத்தில் சொல்லக்கூடிய 2வது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அவர்கள் பணக்காரர்களாக வாழ்வார்கள். 11வது அதிபதி நன்றாக இருந்தால், 2வது அதிபதி நன்றாக இருந்தால் கண்டிப்பாக பணக்காரர்களாக வாழ்வார்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில கிரகங்கள் 11 லாபஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அதிர்ஷ்டசாலியாக இருந்தாலே கையில் காசு வரும். அதிர்ஷ்டசாலிகளுக்கு கையில் காசு புரண்டு கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு செலவு செய்யணும்னு நினைப்பினும், ஏதோ ஒரு கார் வாங்கணும்னு யோசிப்பினும், ஏதோ ஒரு வழியில் காசு வரும். காரை, ஆடம்பரமான வாகனம் வாங்குவார்கள்.
பெரிய மாளிகை போன்ற வீட்டில் வசிப்பார்கள். இதுக்கெல்லாம் ஜாதகத்தில் தனஸ்தானமும் லாபஸ்தானம் அதை ரெண்டை பற்றி தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். லாபஸ்தானம் என்பது லக்னத்தில் இருந்து எண்ணி வரைக்குள்ள 11வது வீடு லாபஸ்தானம். ஒருவனின் ஜாதகத்தில் லாபஸ்தானம் பலம் அடைந்து இருக்கின்றதோ, லாபஸ்தானாதிபதி ஆட்சி அடைந்து, லாபஸ்தானாதிபதி உச்சம் அடைந்து, லாபஸ்தானாதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கின்றாரோ அவன் கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக திகழ்வான். அதிர்ஷ்டசாலிக்கு வீடு, நல்ல வீடு, ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாகனம், நல்ல ஸ்விம்மிங் பூல் கட்டின வீட்டில் வாழ்வான். ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல பேர், புகழ், மதிப்பு, மரியாதம், பட்டம், பதவி, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். கோடீஸ்வரனாக வாழ்வான், மகிழ்ச்சியாக வாழ்வான், பணத்தை தாராளமாக செலவழித்து வாழ்வான், தான தர்மங்கள் செய்து வாழ்வான். என்னுடைய காலத்தில் நான் நிறைய பேர்ட்ட ஜாதகத்தை பார்த்துருக்கேன், நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். ஜாதகத்தில் 11வது வீடு தெளிவாக இருந்தால் அவனுக்கு ஆடம்பரமான 11வது அதிபதி நல்லா இருக்கணும், 11வது வீட்டில் நல்ல கிரகம் இருக்கணும், தீய கிரகங்கள் 11வது வீட்டை பார்க்காம இருக்கணும், 11வது அதிபதியோட தீய கிரகங்கள் சேராமல் இருக்கணும், 11வது அதிபதி கத்திரி தோஷத்தில் மாட்டாமல் இருக்கணும், 11வது அதிபதியை தீய கிரகங்கள் பார்க்காம இருக்கணும். இதெல்லாம் ஜாதகத்தில் அமைகிறது ரொம்ப அபூர்வம். சொல்கிறது சின்னனாக இருக்கும், எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம். 11வது வீடு நல்லா இருக்கும், ஆனால் சனீஸ்வரன் எங்கேயோ இருந்து 11வது வீடை பார்த்து கொண்டு இருப்பார். அவனுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யாது. அதிர்ஷ்டம் இருக்கும், 11வது வீட்டு அதிபதி உச்சம் என்றால் அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த உச்சம் பெற்ற 11வது அதிபதியோட ராகு சேர்ந்திருப்பார். அப்போ அவனுக்கு ஸ்விஃப்ட் டிக்கெட் விழும். 20 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் 200 ரூபா விழும். அப்போ அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். 11வது அதிபதி உச்சம் அடைஞ்சதுனால கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் அவர் சனியோடு சேர்ந்ததுனால அந்த அதிர்ஷ்டம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். 2 கோடி விழுந்தால் தான் சரியான அதிர்ஷ்டம். 2 லட்சம் விழுந்தால் அதை விட கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் 200 ரூபா விழும், இல்லாட்டி 2000 ரூபா விழும். 20 ரூபாய்க்கு டிக்கெட் எடுப்பார். அப்போ அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் சனீஸ்வரன் அங்கே போய் சேர்ந்ததுனால, ராகு சேர்ந்ததுனால, 11வது வீட்டை கேது ராகு பார்க்கறதுனால, சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டம் அடிபட்டு போய்விடுகின்றது. இந்த மாதிரி ஜாதகத்தில் இப்படி அமைகிறது. 11வது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும், 11வது வீட்டில் நல்ல கிரகம் இருக்க வேண்டும், 11வது அதிபதி நல்லா இருக்கணும், உச்சமடையணும், ஆட்சி அடையணும், கேந்திர ஸ்தானத்தில் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கணும், தீய கிரகங்களோட சேரக்கூடாது, தீய கிரகங்களால் பார்க்கப்படக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அபூர்வம். அப்படி இருந்தால் அவன் கோடீஸ்வரன். சரி, 11 மொத்தமாண்டா 2வது வீடு தனஸ்தானம். தனம் என்ற காசு. 2வது வீடு நல்லாக இருந்தால், 11 மட்டும் நல்லா இருந்து வேலை இல்லை, 2வது வீடும் நல்லா இருக்கணும். 2வது வீட்டில் நல்ல கிரகம் இருக்கணும், 2வது அதிபதி ஆட்சி அடைஞ்சிருக்கணும், 2வது அதிபதி உச்சமாக இருக்கணும், 2வது அதிபதி நீசப்படக்கூடாது, நீசப்பட்ட கிரகங்கள் 2வது வீட்டில் இருக்கக்கூடாது, 2வது வீட்டு அதிபதியோட தீய கிரகங்கள் சேரக்கூடாது, 2வது வீட்டை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது, 2வது அதிபதியை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது, 2வது அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருந்து சுப கிரகமாக இருந்து 2வது வீட்டில் சுப கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அமைந்தால் அவன் கையில் காசு, தனஸ்தானம் 2வது வீடு, கையில் காசு புழங்கி கொண்டே இருக்கும். 2ல் சுக்கிரன் என்றது தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, ஜோதிடத்தில் ஆடம்பரமான வாழ்க்கையை தரக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன் 11ல் இருந்தாலும், சுக்கிரன் 11வது அதிபதியாக மாறினாலும், சுக்கிரன் 2ல் இருந்தாலும், சுக்கிரன் 2வது அதிபதியாக மாறினாலும், கேந்திர திரிகோணத்தில் இருந்தால், ஆட்சி உச்சம் பெற்றால், இந்த அதிபதியாகி சுக்கிரனுடைய திசை நடந்தால் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். 11ல் அதிகம் கிரகம் இருந்தால் லாபம்,
கோடீஸ்வர யோகம் 11 ஒருத்தண்ட ஜாதகத்தை பார்த்தேன் 11 நிறைய கிரகம் 3 கிரகம் இருக்குது 4 கிரகம் இருக்குது சில பேருக்கு 11வது வீட்டில் 5 கிரகம் நல்ல கிரகங்கள் 5 இருக்குது அவனுக்கு கோடீஸ்வர யோகம் அந்த நேரத்தில் திடீரென்று லொத்தரொண்டுகளும் திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் டக்கண்டு வெளிநாட்டுக்கு போவான் கோடீஸ்வரன் ஆவான் நல்ல வீடு வாங்குவான் கார் வாங்குவான் வசதியான வாழ்க்கை அமையும் 11வது வீட்டில் அதிகமாக கிரகம் இருந்தால் நல்லது சில கிரகங்களினுடைய சேர்க்கை எங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் சும்மா உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன் எல்லாத்தையும் சொன்னால் நீங்களே ஜோதிடம் பார்க்க தொடங்கிடுவீங்க உதாரணத்துக்கு ஒன்று குருவும் கேதுவும் சேர்ந்து 11 இருந்தால் அவனுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஏதோ ஒரு வழியில் அவனுக்கு அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் புதையல் யோகம்னு பேர் 11 குருவும் கேதுவும் சேர்ந்து 11வது வீட்டில் இருந்தாலோ குருவும் கேதுவும் சேர்ந்து 2வது வீட்டில் இருந்தாலோ அவர்களுக்கு காசுக்கு குறைவு இருக்காது வேறு வழியில் அவர்கள் நிம்மதி இல்லாமல் திருப்தி இல்லாமல் அமைதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாமே தவிர ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் செலவுக்கு காசு வந்து கொண்டே இருக்கும் காசுக்கு பஞ்சம் ஏற்படாது கடன் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் 11 சுக்கிரன் இருந்தால் கூட யோகம் ஆனால் அந்த சுக்கிரனை தீய கிரகங்கள் பார்க்கக்கூடாது தீய கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது 11 சுக்கிரன் இருந்தால் 2ஆம் அதிபதியும் 11வது அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் யோகம் இந்த மாதிரி ஜாதகத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது என்ன நேர்களே நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்